வணக்கம்பா. ஆறுமுகம். ஐயா வணக்கம் ஐயா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஐயா. என்ன இந்த பக்கம்? ஐயா தம்பியை போலீஸ் பிடிச்சிட்டாங்க ஐயா. எம்எல்ஏ இருக்குன்னு சொன்னியா? ஐயா சொன்னாங்க ஐயா. அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப அடாவடி பிடிச்சின்னு வரான் ஐயா. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டான். அதான் நீங்கள் கொஞ்சம் நேரில் வந்து சொன்னீங்க நல்லா இருக்கும் ஐயா. ஐயா கிட்ட வந்துட்டல, மிச்சம் ஐயா பார்த்து வா போவோம். சரிங்க ஐயா. ஆறுமுகம், என்னையா காட்டுலாம் கூட்டின்னு போற? ஐயா இங்கே தான் பிடிச்சி வச்சிருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா ஸ்பாட்லேயே பேசி விட்ருங்க ஐயா. விட்டு ரோதனையா போச்சு. ஐயோ எங்கயா கூட்டின்னு போற? ஐயா அதோ அங்கே தான் இருக்கிறாங்க. என்னையா இங்க வா. ஐயா அதோலாம் பாருங்க ஐயா. யோ இன்ஸ்பெக்டர், என்ன ஒரு நீ எங்கேருந்தே வந்துக்கிற? தம்பி நம்ம பேரை சொல்லியும் முடாம வச்சுக்கிற நீ. அப்ப எனக்கு என்ன எனக்கு மரியாதை? எனக்கு உன் டைல உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? உனக்கு சொல்லி பார்ப்போம். மேலத்துல உனக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. உனக்கு எதுவும் நல்லா கேளுங்க ஐயா. யோ இந்த பாரு, தண்ணியில காட்டுக்கணும் மாத்திரம் நானு சரிதா? போய் மேல இடத்துல போயிட்டு என்னன்னு யாரு என்னன்னு கத்துனுவா போயிட்டு சரிதா? தம்பி சீக்கிரம் விடு. ஐயா இல்லைங்க ஐயா, விஷயம் ஐஜரியும் போயிட்டாயா. என்ன பண்ணீங்கன்னா நீங்களே பாருங்க. யோ இன்ஸ்பெக்டர், என்ன ப்ரொசீஜரை பார்த்து முடிச்சுட்டு என் பேருக்கு எதுவும் கலங்காரா மாதிரி கரெக்டா பத்தினா பாத்துக்க சரியா? நான் வரேன் நான். கொஞ்சம் பேசுங்க. போதுங்க. என் பேர் ரிச்சர்டு. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் லைக்கோசரம் கத்தியை வச்சு வீடியோ போட்டேன். அதை பார்த்துட்டு காவல்துறை நண்பர்கள் என்னை கூப்பிட்டு அறிவுரை சொன்னாங்க. இளைஞர்கள் யாரும் இது போல் தப்பு பண்ணாதீங்க, போலீஸ் உங்களையும் வந்து வாட்ச் பண்ணுறாங்க, அதனால் சேஃபாக இருந்துங்க.